தமிழக அரசியலில் புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான அதிகார போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோருக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் போக்கு கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவிற்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்த்தால் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என திருமாவளவன் எச்சரித்ததுதான் இந்த மோதலின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஆட்சி பொறுப்பேற்று 10 நாட்கள் கூட முழுமையாக முடிவடையாத நிலையில் கூட்டணி கட்சியின் இந்த வெளிப்படையான மிரட்டல் முதலமைச்சர் விஜயை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆரம்பத்திலேயே இப்படி மிரட்டினால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படி ஒரு நல்லாட்சியை தர முடியும்? இன்று விசிக மிரட்டுகிறது, நாளை காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் இதே பாணியை பின்பற்றினால் நிர்வாகம் என்னவாகும் என்று தனது நெருங்கிய ஆலோசகர்களான ஜான் ஆதவர்ஜுனா மற்றும் புசி ஆனந்த் ஆகியோரிடம் விஜய் விவாதித்ததாக கூறப்படுகிறது. மிரட்டல்களுக்கு பணிவதை விட தங்களுக்கு ஆதரவளிக்கும் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து இடைத்தேர்தலை சந்திப்பதன் மூலம் தவேகாவிற்கு தேவையான தனி பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கலாம் என்பதே முதலமைச்சர் விஜயின் தற்போதைய மாஸ்டர் பிளான். முதலமைச்சரின் இந்த அதிரடி திட்டத்தை சற்றும் எதிர்பார்க்காத திருமாவளவன் தற்போது தனது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த சூழலிலும் உங்கள் கட்சி கவிழ்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், நம்பிக்கையோடு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யுங்கள் என ஒரு வெளிப்படையான உத்தரவாதத்தை கொடுத்துள்ளார். எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் தவேகாவிற்கு விசிகாவின் ஆதரவு தேவையற்றதாகிவிடும் என்பதையும் அதன் மூலம் தங்களுக்கு கிடைத்துள்ள ஆட்சி அதிகாரம் பறிபோகும் என்பதையும் உணர்ந்தே திருமாவளவன் இந்த சஸ்பென்ஸ் அட்வைஸை வழங்கியிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மிரட்டல் அரசியலுக்கு பதில் தேர்தல் களத்திலேயே பலத்தை நிரூபிக்க துடிக்கும் முதலமைச்சர் விஜயின் இந்த வேகம் கூட்டணி கட்சிகளை ஒருவித அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அப்புறம் வெச்சிக்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் விஜய் எடுத்த இந்த மௌனமான முடிவு இப்போது ஒட்டுமொத்த கூட்டணியையும் அசைத்து பார்த்துள்ளது. மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் தனித்துவமான பாதையில் பயணிக்க துடிக்கும் புதிய அரசின் இந்த அரசியல் மாயாஜாலம் வரும் நாட்களில் தமிழகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.